பூச்சிகள் வயிற்றுக்குள்ள எப்படியோ போகுது, அதெல்லாம் போய் ஆராய வேணாம். மெட்ரோனிடசோல் ஒரு மாத்திரை இருக்கு. வீக்லி ஒரு சண்டே வச்சுக்கோமா, மார்னிங் அண்ட் நைட் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே வராது, சரியா போயிடும். ஐபிஎஸ்க்கே நீங்க போக மாட்டீங்க. என்னங்க இது ஒரு ஏப்பம், பர்பிங், ஐபிஎஸ் இது எல்லாத்துக்கும் நம்ம பாட்டுக்கு ஒரு 2 டோஸ் மெட்ரோனிடசோல் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுங்கன்னு சொன்னால் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஆஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்குறோன்ட்டு யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஊரில் ரொம்பவே ப்ராமினென்ட்டான ஒரு ப்ராப்ளம். ஏன்னா ஃபார்மசியில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருனாலும் போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கி போடுறது. ஆன்டிபயோட்டிக்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல். ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த பர்டிகுலர் டோசிங்கில் சொன்ன நாளுக்கு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலைன்னா பாக்டீரியா ரெசிஸ்டன்ஸ் க்ரோ ஆகும். ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் திருப்பி இந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதனால தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நாள் எடுத்து எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோர்ஸை நடுவில் நிறுத்தாதீங்கன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களால் உங்களோட கம்யூனிட்டியில் கூட இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு மற்றவங்களுக்கு கூட இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆகாமல் ஆகிடும். இதனால தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நாள் எடுத்து எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோர்ஸை நடுவில் நிறுத்தாதீங்கன்னு சொல்லுவோம். ப்ளீஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ. Be careful and follow the right advice.